இதுக்கப்புறம் தான் அந்த 2 கட்சிகளும் தேமுதிகவை ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு உன்னிப்பாக கவனித்து எப்படியாச்சும் டிஎம்டிகேவை நம்மளோட அலைன்ஸ்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு அவ்வளோ தூரம் முயற்சி பண்ணுறாங்க. கடைசியாக 2011 வருஷம் சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் அவர்கள் ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிற விஜயகாந்த் கிட்டத்தட்ட 41 சீட்டில் 29 சீட்டு வின் பண்ணி பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறாரு. எதிர்க்கட்சி தலைவராகி சட்டமன்றத்துக்குள்ளே உள்ளே போய் கிட்டத்தட்ட எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் அவ்வளோ எப்படி சொல்கிறோம், ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கான அந்தஸ்தை அவ்வளோ சூப்பராக அவர் பாதுகாத்து அந்த கேள்விகளை அவ்வளோ அழகாக கேட்டார். இது அன்னைக்கு சீஃப் மினிஸ்டராக இருந்த அம்மா அவர்களுக்கு பிடிக்கலை. ஸோ அந்த 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் அந்த மோதலுங்கிறது ஆரம்பிக்கி சட்டமன்றத்தில் அம்மா அவர்களை விஜயகாந்த் நாக்கத்துருத்தி குன்றுவன் கையை காமிச்சு பேசுனதா இன்றைக்கி வரைக்கும் பேசப்படுது.